பேசுறாரு. முதல் நாள் முட்டு கொடுக்குறாரு, நான் சக நண்பனுங்கிறாரு. 2வது நாள் நான் சங்கியே கிடையாது அப்படிங்கிறார். அப்ப முன்னுக்கு பின் முரணாக பேசுவது எப்படி ரஜினிகாந்த் கடந்த காலங்களில் மிக மோசமான தரக்குறைவாகலாம் பேசினாரோ, அரசியலில் வெற்றிடம் இருக்குன்னா சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குன்னு எப்படி பண்பாட்டு அரசியலை பேசாமல் ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டு அவர் வாசல்ல போய் திரும்ப நிற்கிறாரு. அப்புறம் அது இயல்பான சந்திப்பு, தனிப்பட்ட சந்திப்புன்னு அவங்க எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் அவர்களை அழைத்து கொண்டு போனவர் ஒரு அரசியல். பொய்ன்னு எதுவும் இல்லையே, முரண்னு சொல்லலாம். ஆனா பொய் எப்படின்னு எப்படி சொல்வீங்க? இல்லங்க, அந்த சந்திப்புக்கு பின்னாடி தானே சொல்றாரு 2000 கோடி எனக்கு பேரம் பேசுறாங்கன்னு சொல்றாருல. அப்ப முதல் நாள் சங்கிங்கிறாரு, சக நண்பன்கிறாரு, அப்புறம் 2000 கோடி பேரம் பேசுறாங்கிறாரு. அப்ப ரெண்டையும் பொருத்தி பார்க்கிற போது அப்ப ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேரத்துக்காகத்தான் ரஜினிகாந்த் சந்தித்திருக்கிறார். அவர் மூலமாக ஏதோ தூது விடுகிறார். ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டிலே தனித்து விடப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால கூட்டணி வைப்பது சார்ந்து பேச்சுவார்த்தைக்காக அழைத்து சென்றார்களா? ஏன்னா அவரை அழைத்து சென்றவர்கள் அந்த இந்துத்துவ கோட்பாடு உடையவர். அவரை அழைத்து